தேடுது தேடுது மானே அது திக்க விட்டு தசைய விட்டு நிக்கிது நிக்கிது முன்னே அது இப்ப வருமோ எப்ப வருமோ ஒரு சோழ குயில் சோடி தன்னை தேடுது தேடுது மானே அது திக்கும் கெட்டி திசையும் கெட்டி நிக்கிது நிக்கிது முன்னே ஒரு சோழ குயில் சோடி தன்னை தேடுது தேடுது மானே அது நிக்கம் கெட்டி நினப்பு கெட்டி நிக்கிது நிக்கிது முன்னே எப்ப வருமோ எப்ப வருமோ ஆக போறந்தா அப்ப வருமோ ஒரு சோழ குயில் சோடி முறையோ ஒரு சோழ கோயில் சோடி தேடுது தேடுது மானி அதை நெஞ்சம் கட்டி நினப்பும் கட்டி நிக்கிது நிக்கிது முன்னே எப்ப வருமோ எப்ப வருமோ ஆசை போடுந்தா அப்ப வருமோ ஒரு சோழ கோயில் சோடி தேடுது தேடுது மானி அதை நெஞ்சம் கட்டி நினப்பும் கட்டி நிக்கிது நிக்கிது முன்னே ஒரு சோழ கோயில் சோடி தேடுது மாணி அது திக்கும் கெட்டி திசையும் கெட்டி நிக்கிது நிக்கிது முன்னே ஆடவர பேசுகிறேன் This is, ladies and gentlemen, it is sweet guardian welcome. பேரன்பு படித்த பெரியோர்களே, எங்களை பெறாமல் பெற்றெடுத்த தாய்மார்களே, வருங்கால
வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே, மந்தை பொண்ணாக்கும் வருங்காலத்தில். ஹலோ 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 மற்றவனாய், மாவீரனாய், கற்றவனாய், கலைஞனாய், எல்லாத்தையுமானாய் எளிந்து எழுதுமை இளைய தலைமுறைகளே, நாடகத்திற்கு வந்தவர்களுக்கும் நாடகத்திற்கு வராதவர்களுக்கும் மழை என்று பாராமல், ஈரம் என்று பாராமல் இங்கே அமர்ந்திருக்கும் அறிவு திருச்சபைக்கு மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தினை துவங்குகின்றேன். நன்றி, வணக்கம். ஒன்றுமே புரியலே உலகத்திலே, விளங்கக்கூடிய ஆதனூர் புதிய கலையரங்கம் திறப்பு விழாவை முன்னிட்டு மரியாதைக்குரிய உயர் திரு ஆர் மாணிக்கம் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கட்டப்பட்டுள்ள புதிய கலையரங்க திறப்பு விழாவை முன்னிட்டு அரங்க மேடையிலே நடக்க இருக்கும் நாடகம் குமணி மனத குறிமலர் மானா மங்கையா நம்ம ஊர்ல கலையரங்க கட்டி திறப்பு விழா வச்சு அந்த திறப்பு விழாவோட வெள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் பண்றதாக எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிக்கிட்டு வர சொல்லி அட்வான்ஸா கொடுத்துட்டேன். யாருக்கிட்ட கொடுத்தாங்க அட்வான்ஸ? நம்ம வெங்கடேஷ் கிட்ட அட்வான்ஸா கொடுத்துட்டேன். அப்படி சொல்லுங்க. நாங்க பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டோம். இதுக்கு பேரு என்ன நாடக மேடையா? வேற என்ன? கல்யாணத்தை கட்டின கலையரங்கம்யா. ஆமா. இவங்க எல்லாம் நாடகத்துக்கு வந்திருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா? அப்புறம் என்ன? நோ மேரேஜ் கல்யாணம் கிடையாது. கோமாளி பையன் வெளியில வந்து நாடகம் பார்க்கணும் நம்மள கல்யாணத்துக்கு வந்து சொல்றானே, ஒருவேளை நம்மளை முடிச்சு மொய்யதுலே என்று சொல்றானோ என்னமோ. அப்படி யாரும் சேப்பில் கையை விடுச்சு சில்லகாசெல்லாம் பார்க்க வேணாம். நீங்க அமைதியா இருக்கிறதே எங்களுக்கு 1000 ரூபாய் மொழி கொடுத்தது மாதிரி. அதுக்காக நீங்க அமைதியா இருங்க, சத்தம் போடாம இருங்க, தூங்காதீங்க அப்படின்னு நான் யாருக்கும்
புத்தி சொல்ற மாதிரி இல்லை. முத நீங்க வந்து வெளியில வந்து சொல்ற வசனமே அதானே, ஏன் அது சொல்ல மாட்டேங்கிறீங்க? எனக்கே புத்தி இல்லாம தானே நானே இந்த கதியில வந்து நின்றுட்டு இருக்கேன். புத்தியில என்ன கதியில இருக்கீங்க? அதனால தூங்குறவங்க தூங்குங்க, அது அப்புறம் சொல்லி தூங்குறவங்க தூங்குங்க, நாடகம் பார்க்குறவங்க பாருங்க. இது எல்லாம் மனுஷனுக்கு நடக்க வேண்டிய கல்யாணமா? நோ, சாட்சா தெய்வத்துக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம். மாப்பிள்ளையாரு சர்வசாதாரண மாப்பிள்ளையா? மக்கள் பரணி முருகனையே கோமலப்பட கூட்டிகிட்டு வந்திருக்கான். முடியாதியா? அதெல்லாம் முடியாதியா? நீங்க முருகனை ஒரு தடவை தான் சொல்லி உங்களை மிருதம் சார்ந்த 4-5 தடவை சொல்றாரு. அவங்களுக்கு அடுத்தது போய் என்ன நடக்குதுன்னு பாரு. நான் வக்கால ஒளின்னு சொன்னதுக்கு உங்களுக்கு ஒரு ரோஜா வந்து. ஆமா, தமிழ் கடவுள் இல்லையா அவரு? முருகப்பெருமான நான் வக்கால ஒளி சொல்லாம யார் சொல்றாரு? நீங்க எப்படி சொல்லலாம்? இந்த நாடகத்துக்கு பேர் என்னங்க? வள்ளி திருமணம். இந்த வள்ளி நாடகத்துல வள்ளிக்கு நான் தான் பிரதர். என்னது? இல்லையா பிரதர்? வள்ளி எனக்கு தங்கச்சி. என் பெருமான் முருகப்பெருமானுக்கு என் தங்கச்சி வள்ளிக்கும் அந்த இருக்கிறவங்கள காதல். சாக்கடனை சாக்கடைக்கு மேலதானையா பூக்கடையே இருக்கு. நீங்க நினைக்கிற கீழே லோகம், மேலே லோகம். கீழோகத்துல காதல். காலையில 6 மணிக்கு மேலோகத்துல கல்யாணம். என் பெருமான் முருகப்பெருமான் என் தங்கச்சி வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரு எனக்கு மச்சினே வேணும். அப்பா மச்சின வக்கால ஒளின்னு சொல்லாம சித்தப்ப மேல போய் வக்கால ஒளின்னு சொல்ல முடியுமா? அவர் தான் காலையில மாப்பிள்ளை. பொண்ணியாரு சர்வசாதாரண பொண்ணா? குறிஞ்சி நாட்டுல இருந்து நம்பிராசன் வள்ளிய பொண்ணா கூட்டிட்டு வந்திருக்கா. 2 பேருக்கு காலையில ஒரு 6 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல இந்த மேடையில கல்யாணம். நீங்க எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு சாப்பிடாம போக கூடாது அப்படி மனசுக்குள்ள வச்சு கொட்டைக்கு பின்னாடி 10 மூட்டை. வேமா போன 10 தான் இருக்கா? நீங்க நினைக்கிற சாராய மூட்டையில தம்பி, வேற என்னது? அரிசி மூட்டை. அரிசி மூட்டை. எல்லாருமே அமைதியாக சாப்பிட்டு கேட்டுக்கொண்டு நடக்க போகும் திருமண விழாவிலே பக்கமிடம் சொல்லக்கூடிய பக்கமிடத்தை செய்வதற்காக நாயுடத்துக்கு பதிலாக சுரேஷ்குமார அப்படி 6 மணிமா கூட்டிகிட்டு வந்திருக்கா. நம்ம பாரதிய மிருதங்கமா கூட்டிட்டு வந்திருக்கா. ஒத்துக்கு பதிலா ராஜாவை ஆள்கா கூட்டிட்டு வந்திருக்கா. இத்தனையும் சேர்த்து காலையில கல்யாணம். இத்தனை பேர் சொல்லிட்டானே, நாடகத்தை ஆரம்பிச்சுட்டு முதல்ல வந்து உளறிக்கு இருக்கிற பரதேசி போய் யாருன்னு கேட்பேன். நான் தானுங்க முருகனுக்கு துணையா வந்த இடும்பே. அப்ப இடும்பின்னு ஒண்ணு இருக்கணுமே. இடும்பேன்னு ஒண்ணு இருந்தா இடும்பின்னு ஒண்ணு இருக்கத்தனையா செய்யும். இன்னைக்கு வந்திருக்கிறது இடும்பியா. உனக்கு தேத்த மாதிரி போட்டிருக்காரு வெங்கடேசனே. நல்லா கொப்பரைக்காய் மாதிரி தேங்காய் உரிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால எங்கள் திருமண விழாவுக்கு வருகை தந்த அத்துணை உலகங்களையும் வருக வருகை வாழ்த்தும் அன்புகள் நமது ஊர் பொதுமக்கள் ஆதரவு என்பதை கேட்டுக்கொண்டு நாடகத்தை துவங்கினேன். நன்றி. என்ன தங்கம் மக்கா, எப்படியாச்சும் நம்ம ஊர்ல இந்த கலையரங்கத்தை கட்டி எப்படியாச்சும் இன்னைக்கு திறப்பு விழா வச்சு அந்த திறப்பு விழாவில் நாடக கலைஞர்களுக்கு மரியாதை கொடுத்து நாடக கலைக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உண்மையிலே இந்த ஆதனூர் மறக்க முடியாத ஒரு ஊர். அந்த அளவுக்கு நாடகக்கலை மதிக்கின்ற உங்கள் அண்ணன்கள் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ்க வளர்க என வாழ்த்தி இந்த கலையரங்கத்தை கட்டணும்னு முடிவு பண்ணி இந்த நாடகத்தை வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி வீட்டுக்கு வீடு வரையே சேர்த்து அந்த காசெல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும்னு உங்க தலையெழுத்து, அதை வாங்கி சாப்பிடணும்னு எங்க தலையெழுத்து. கொடுக்குறவங்க அமைதியா இருந்தா வாங்கிட்டு நாங்க அழகா நடிக்க முடியும். கொடுக்குறவங்க பாதியில விழுந்தடிச்சு தூங்கிட்டே வாங்கிட்டு நாங்களும் புதிய முடியாட்டிட்டு மாப்பி அடிக்க வேண்டிய சொல்லு. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம வரி பணத்தை வாங்கிட்டு போய் நாடகக்காரங்கள்லாம் எல்லையும் சொல்லியுமா மாடி வீடு கட்டிக்கிட்டு நிம்மதியா இருக்காங்க. ஊருக்குள்ள பரவாயில்ல பேசிக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ராசா. உங்க காசை கொண்டு போய் ஒண்ணு சேர்த்து வாங்கி பிடிச்சி வீடு கட்டுறேன்
பொறிஞ்சு கொட்டு. என்னடா போய் உடுக்கடி பூஜை உடுக்கடி பூஜா இருக்கிற பிரச்சனை வச்சு கேட்கிறேன். அண்ணாலே சொல்றாப்புல வரிக்காச வாங்கிக்கிற நீ எப்படிலாம் உருப்பிடுவே அப்படின்றாரு. எந்த விஷயத்தையும் உழைச்சிட்டு வாங்குற காசு சிந்து போடாமே சரக்கு போய் ஒட்டுது. உழைக்காம வாங்குற காசு எவ்வளவுதான் சிமெண்ட் போட்டாலும் 3ஆம் நாள் பொறிஞ்சு கொட்டுது. என் வீடு பொறிஞ்சு கொட்டாம இருக்கணும்னா உங்கள் அன்பான பார்வை, உங்கள் அருமையான பார்வை எங்கள் மீது பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு என் முன்னாடிக்கிட்ட போய் சொன்னேன். இனிமேல் பட்டு நான் நாடகத்துக்கெல்லாம் போகலடி, உழைச்சு சாப்பிடுறது மாதிரி மலேசியா வேலைக்கு போறீன்னு உடனே என் முன்னாடி சொன்னான். அட போனா குருட்டு கிட்ட போயல, நீ உழைச்சு சாப்பிடுறதா நீ ஏன்கிட்ட வேலை கேட்க வேண்டியதான். என்னடி இது, பொண்டாட்டிக்கிட்ட போய் ஒரு புரிஞ்ச எப்படி வேலை கேட்பேன் சொல்றான். உனக்கு உழைச்சு சாப்பிடுற மாதிரியான வேலை, கவலைப்படாத. இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு ஒரு அட்டை போட்டுறேன்டா. என்ன குடும்ப கட்டப்பட அட்டையா? இனிமேல் போட்டு அதை போட்டேன்னா போராடி என்ன. நான் கேட்டேன், இவன் என் பேர்ல 100 நாள் அட்டை போட்டது எனக்கு தெரியாது. நான் நாடகத்துக்கு போயிட்டு தண்ணியை போட்டுவிட்டு 2 மணிக்கு வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கேன். வந்து எழுப்புறான், எந்திரியான்னு. ராத்திரி பூரா நாடகத்தை ஆடிட்டு போதையில வந்து படுத்து கிடக்கேன். 2 மணிக்கு வந்து எழுப்பிக்கிட்டு இருக்கா. உடனே அவன் சொன்னா, சும்மா கோச்சுக்காதையா, இன்னைக்கு குளத்துக்கு ஆபீசர் வர்றாராம், தலையை மட்டும் வந்து காட்டிட்டு போ அப்படின்னா. நல்ல வேலையா இருக்கேன். நேரம் இருந்து குளத்துக்கு போனா ஒரு புள்ள நட்டமே இல்லை. நட்டமே இல்லையா? எல்லாம் நெரிச்ச தகர சட்டியை தலைச்சி வச்சுக்கிட்டு படுத்து கிடக்கு. இந்த பக்கம் பார்த்தா வெறும் விரவி கட்டா கட்டி ரெடியா இருக்கு, இந்த பக்கம் வேறு கட்டையா கட்டி ரெடியா இருக்கு. நமக்கு என்ன, நம்ம கணக்கை கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அங்க ஒரு வேளாமரம் இருந்துச்சு. இந்த வேளாமரம் தூக்கம் போட்டுமேட்டு அந்த வேளாமரத்துல ஒரு வாழை பிடிச்சி போய் ஆட்டிக்கிட்டு இருந்தேன். எனக்கு பின்னாடி ஆபீசர் வந்தது எனக்கு தெரியல. கூப்பிடியா அவங்க தலைவன், அவர் அங்கிருந்து சார் வணக்கம் சார், வணக்கம் எல்லாம் நடந்துட்டு போகுது. எங்க இருந்த மண் வெட்டிக்கிட்ட பொங்கலை எங்கயா சொல்றாங்க. சார் அந்த வெயில் தாங்காம நிழல்ல படுத்திருக்காங்க. என்னையா வெயில் தாங்கல, என்ன நிழல்ல படுத்து கிடக்குறாருன்னு சொல்ற. ராத்திரி பூரா நாடகத்தை ஆடிவிட்டு விளைச்சாமிய பாரியா, அவனுடைய உழைப்பை மட்டும் பாரு. ஒரு வேளாமரத்தை அசைச்சு வேரோட பிடிச்சுக்கிட்டு நிக்கிறேன். முதல்ல இவனுக்கு 200 ஏத்து. அப்பதான் எனக்கு இந்த ஏத்துற விஷயமே தெரியும். எதுல ஏத்துறது? 2 அம்மா ரோட்ல பேசிக்கிட்டு போனாங்க. எப்படி டாண்டி உனக்கு ஏத்திட்டாங்கன்னா அந்த அம்மா சொல்லுது, ஒரு வாரமா பார்த்துக்கிட்டு இருக்கேன், எவனும் ஏத்துற பாடு இல்லடி. உண்மையிலே இந்த 100 நாள் வேலையை சிரிப்புக்கு பேசுறோம். இந்த 100 நாள் வேலை எத்தனை ஏழை குடும்பங்களை தெரியுமா இன்றைக்கு காப்பாற்றி கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த 100 நாள் வேலை வாழ்க வளர்க என வாழ்த்தி மயக்கமா கலக்கமா
போராடி வந்து வெற்றி முரசு கொட்டிவிடும் இனிய சிறந்த உங்கள் தூரங்குச்சி டி.கே. இளங்கோவன் அவர்கள் அரங்கு மேடையிலே வேடனாக தோன்றிய காத்து கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரி காரைக்குடியைச் சேர்ந்த எம்.ஏ. திலகவதி அவர்கள் அரங்க மேடையிலே வெளியாக தோன்றிய காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடுக்குத்துறையிலே வசனம் பேசி ஆண்டோர் உள்ளங்களெல்லாம் தன்னுடைய இசை என்ற காலத்தால் கவலை காத்துக் கொண்டிருக்கும் உங்கள் காலாப்போரை சேர்ந்த கே.வி. ஆறுமுகம் அவர்கள் நாரதராகவும் கலகப்பிரியராகவும் காலப்பிரியத்தோடைய நடிகை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இசையை உங்கள் செவிக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் காரைக்குடியை வீட்டிற்கும் சுரேஷ் குமார் அவர்கள் ஆர்மணியத்தை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். டி.எம். பாரதி அவர்கள் இங்கே மிருதங்கத்தை சேர்க்க மதுரை ராஜா ரிதுல் பேங்கோஸை சேர்க்க தாளத்தை இன்பச் செல்வம் இசைக்க இனிய இசையை வெளிப்படுத்துவார்கள். காசிதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசிதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசிதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் வருவதும் இது போகும் போது சொல்வதும், நீ தேடும் போது வருவதும் இது போகும் போது சொல்வதும். ஆசைதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. அழகி அபிநயத்திலே சுந்தரி என்னெல்லாம் பணியக்கூடிய அன்பு உங்கள் புதுக்கோட்டை ரஞ்சனி அரங்க மேடையிலே டான்சராகவும் விடிய விடிய அது நல்ல குழு குழுன்னு இருப்பான். என்ன பண்ண செவேருன்னு இருப்பான். பழமரத்து கலர் நவாப்பழத்து சிகப்பு அடிச்சு விடுங்க, பாட்டு நறுக்கு போடுங்க, உள்ள வந்து அடிச்சு விடுறேன், பாட்டு ஒண்ணு போடியா.
இல்லவே இல்லையா? அடியே அடியே இவனே எவனே ஏ வாழ்க்கை போலாக்க உறந்தவரே மாமானு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது. என்ன சொல்ல போறா இவ என்ன சொல்ல போறா என்ன சொல்ல போறா இவ என்ன சொல்ல போறா எப்ப சொல்ல போறா இவ எப்ப சொல்ல போறா அடியே அடியே இவனே ஏ வாழ்க்கை போல உறந்தவனே. கண்ணுக்கு அழகாக காண்பதற்கு ஒளியாக கல்யாணம், காதலி விழா, தேர் திருவிழா ஆகியவைகளுக்கு மிக சிறந்த முறையிலே ஒளி ஒளி அமைக்க சென்றிடம் ஸ்ரீ அங்கு ஆடியோ நிறுவனம் ஆதமும் ஸ்ரீ அம்மன் ஆடியோ சுக்காம்பட்டி. நினைத்தேன் வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. பூநிலாவை முழுநிலவாக்கி தானியிருந்தேன். ஆயிரம் மலரை ஒரு மலராக்கி காதலித்தேன். கண்ணீராக மானாக நின்றாடவோ சொந்தீராக பாலாக பண்பாடோ. மாலை நேரம் உறவாடவோ மாலை நேரம் வந்துறவாடவோ. சிறந்த முறையிலே அமைத்து தந்த ஆடியோ நிறுவனம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிதலை தெரிவித்துக் கொண்டு இந்நாடகத்தை அமைத்து தந்த நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு உள்ளம் பி வெங்கடேஷ் எஸ்ஐபி லைஃப் இன்சூரன்ஸ் குடித்தலை அன்பு உள்ளம் நாடகத்தை சிறமை அமைத்துள்ளார்கள். என்றும் உங்களது முன்னால் பேசிக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டை சத்தியமாத்தை சேர்ந்த இந்த ஒரு வாரமாகவே 10 நாளாக எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன். இதனால் நாடகத்துக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை. நானும் ஒவ்வொரு ஏற்றத்தை தூயன் என்னால் வர முடியாத சூழ்நிலை இருக்கு. உடம்பு சரியில்லை சொல்லிங்க. ஆனால் நீ வந்துதான் ஆகணும்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணி ஊருக்கெல்லாம் போயிட்டு நினைச்சு போய் நாடகம் போய் அவ்வளவு சிரமம். இப்போவும் நான் பாடுறதுக்கு அவ்வளவு சிரமம் கொண்ட கட்டிக்கிட்டு. அதனால இது நடிகனுக்கு இது எப்போதுமே உண்டானத. அப்படின்னாலே என் தொண்டை கட்டியிருந்தாலும் நான் எண்ணி வந்த தொண்டை மட்டும் மாற்றவே மாட்டேன் என்பதை கேட்டுக்கொண்டு நீ முன்னாலே போனா நான் பின்னாலே பாரு. முத்துக்கு முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே
அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாகே அன்பாலே இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாகே முத்துக்கு முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாகே அன்பாலே இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாகே படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டில் கேட்ட தம்பி ஒரு பாட்டம் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டில் கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக